யார் சொன்னா? யார்கிட்ட சொன்னாரா? யார்கிட்ட சொன்னார்? யார் சொன்னா? உங்ககிட்ட யார் சொல்ற அந்த வார்த்தைய? யாரு? ஏங்க அவர் பேச்செல்லாம் ஒரு ஆளா நீங்க பேசுறீங்க. அவரே இங்க இருந்து போய் இப்ப அனாதையா நிக்கிறாரு. என்ன செய்யறதுன்னே தெரியல. அவங்கள்ட்ட இருக்கிறவங்க பூரா இங்கிட்டு வந்துட்டாங்க. நீ அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு. சார் களத்தில் நிக்கிறவங்க நான் தான் சொல்லிட்டேன். யார் சொன்னாலும் எடுபடாது. சும்மா சொல்லிக்கலாம் சார். உங்களோட அப்பதான் பத்திரிகையில நீங்க போடுவீங்க. இப்பதான் நீங்களும் மறந்துட்டீங்க. இப்ப அவரே மறந்துட்டீங்க. இப்ப இந்த 2-3 இப்ப ஒரு வாரமா தான் போடுறீங்க. அவர் அது பேசினார், இங்க போனார், இங்க சேர்ந்தார். அப்ப அவர் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் இங்க மாறிட்டாங்க அப்படின்னு இப்பதான் நீங்க போடுறீங்க. அப்படியாச்சும் அவருக்கு வரணும்ல. ஏங்க ஒரு தலைவருங்க, தலைவரா இருந்தவங்க நீங்களும் விட்டுறீங்க. கொஞ்ச நாள் ஆனா மறந்துடுறீங்க. நீங்க தொடர்ந்து அவரை போய் கேட்கவும் மாட்டேங்க. இது பண்ணல. அவருக்கும் இதாக போச்சு. ஏதாச்சும் ஒரு இப்படி ஒரு இது பண்ணா தான் என்னன்னா பேர் வரும் அப்படின்றக்காக தான் பேசுறேன். யாரு? நாங்க நினைக்காம இருப்போமாங்க. நாங்க நினைக்கிறோங்க. இப்படிப்பட்ட ஆள்லாம் போய் எங்க அம்மா பதவி கொடுத்து முதலமைச்சராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, பொதுப்பணித்துறை அமைச்சராக்கி, ஹைவேஸ் அமைச்சர், நிதி அமைச்சர் ஆக்கி, இப்படி ஆளெல்லாம் போய் ஆரம்பிச்சிருக்காங்களே. தாயே, கருணை தாயே, பாரு தாயே, நீ மேல இருந்து நீயே சொன்ன. எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இன்னும் இதைத்தான் ஓட்டுவீங்க. இப்ப செல்லூர் ராஜு சொன்னார், இன்னும் 100 ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் மக்களுக்காக பணியாற்றும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட தாய் யாரை பார்த்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்க. அவர் மேல தப்பே இல்லாம சார், அவர் ஆட்சியில இருந்தப்போ அம்மா மறைவு பின்னாடி ஒரு தவறு இல்ல, இவங்க தான் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணாங்க. அதுதான் ஏங்க நான் தான் கேட்கலன்ற நீங்க திரும்ப திரும்ப அங்கேயே போயிட்டு இருக்கீங்க. நான் இங்க இந்த மீட்டிங் பாருங்க, மீட் இதுலயே போட்டு ஓட்டிட்டே இருக்காதீங்க. ஓட்டுறதை நீங்க சொல்றீங்க. சிஎம் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் வந்த உடனே சிலர் தமிழ்நாட்டை சுத்திட்டே இருக்காங்க, வட்டமிட்டே இருக்காங்க. பாஜக இருந்தா வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி இருக்கிற இடத்துல பாஜக இருக்காது. ஏங்க பாரதிய ஜனதா இருக்கிற இடத்துல தாங்க வளர்ந்து இருக்கு. பாரதிய ஜனதா தானங்க இன்னைக்கு நிறைய நிதிகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்க. ஏங்க இவங்க 15 வருஷம் 17 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. எப்பாச்சும் திருக்குறள் அங்க பேசப்பட்டதா? எப்பாச்சும் திருமுறை அங்க பேசப்பட்டதா? ஏங்க எந்த பிரதமராச்சும் பேசியிருக்காரா? எந்த வெளிநாட்டிலேயாச்சும் ஒரு மோடி எத்தனை பேருக்கு இவங்க இது பண்ணாங்க? வெஞ்சாமரம் பேசினாங்க, அமைச்சரவையில் அங்க வைத்தாங்க. ஏங்க இந்திய எதிர்த்து போராடி இந்திய எழுத்தை அழிச்சதுனாலேயே எத்தனை மாணவர்கள் சுடப்பட்டு இறந்தாங்க. அதே இந்திய எழுத்து வர்றதுக்கு இவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது திமுக அமைச்சர் டிஆர் பாலு என்ன சொன்னாரு? வடநாட்டுக்காரவங்க அங்கிருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும்ல, தமிழ்ல இருந்தா தெரியாதுல்ல, அதுக்காகத்தான் அப்படின்றாரு. அப்படி திமுக நேரத்துக்கு நேரம் மாற்றி மாற்றி பேசுவாங்க. அவங்க எப்பவுமே இதா இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி திமுக ஆரம்பத்துல இருந்து ஒரே ஸ்டப்பான பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லையா? 99 நாங்க கலட்டி விட்ட உடனே நாங்க வந்துட்டோம், கலட்டிட்டு வந்துட்டோம். எங்க அம்மா வேணான்ட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க தான் கூட்டணி வச்சாங்க. அப்புறம் 2004 வச்சாங்க, நிறைய தொகுதி கொடுத்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா தீண்டத்தகாத கட்சியே தெரியலையா? 2001 நின்றாங்க. 2001 நிற்கும் போதெல்லாம் கூட்டணி வைக்கும் போதெல்லாம் தெரியலையா? ஒருவேளை நம்ம முதலமைச்சர் மறந்துட்டாரான்னு தெரியல. இல்ல நீங்களாம் மறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்றாரான்னு தெரியல. அதெல்லாம் தேர்தலுக்கு சொல்லுவாங்க. தேர்தல் மாறுபடுங்க. இது என்னங்க அர்த்தம்? எல்லாரும் அப்ப கூட தான் இப்படி சொன்னீங்கன்னா, நம்ம கலைஞர் கூட தான் சொன்னாரு, நான் இனிமேல் என்னங்க காங்கிரஸோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, கேடா நட்பு கூடா நட்பு கேடா முடிந்தது. அவங்க மனைவிய கேட்கிறாங்க. முதல் தளத்தில் விசாரணை நடக்குது. அவங்க மகள் கனிமொழி திகார் ஜெயிலில் 6 மாசம் சிறையில் இருந்துட்டு இதுல வந்தாங்க, ஜாமீன்ல வந்தாங்க. அவங்க ஆட்சியில தான். அவன் மத்திய அமைச்சர் அப்படிதான் இருந்தாரு, திகார் ஜெயிலில் வந்தாங்க. இதை பார்த்துட்டு சொன்னார்,
அப்புறம் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதெல்லாம் அரசியல் இருக்குங்க, அப்பப்போ மாறுங்க. அதை பற்றியெல்லாம் நீ இது பண்ணக்கூடாது. இவங்கள மாதிரி நாங்கள் தரம் தான். இப்போ இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலூன் பறக்க விட்டாங்கல்ல, மறந்துட்டீங்களா? நீங்களாம் மறந்துட்டுப்பீங்க. கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க. கோ பேக் மேடியூ மோடினாங்க. முத மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இவங்க அமைச்சரான ஒன்று வெள்ளக்கூடை ஏந்திய வேந்தனே நம்ம வெள்ளைக்கூடை ஏந்தியவர் தான் நம்ம முதலமைச்சர். வெள்ளக்கூடை கருப்பு கூட பிடிக்க கூடாது. நான் வெள்ளக்கூடையை பார்த்ததே இல்லை. நம்ம என்னன்னா எங்கேயாச்சும் நிகழ்ச்சியில் இந்த பல்லாக்கு மாதிரி ஏதோ இது பண்ணி போட்டிருப்பாங்க, என்ன கூடை மாதிரி பிடிச்சிருப்பாங்க. கூட அதில் தான் பார்த்துருக்கோம். முத ஒரு முதலமைச்சர் வெள்ளக்கூடை பிடித்ததே நம்ம முதலமைச்சர் தான். பாரத பிரதமருக்கு 2 கூட, ஒரு கூட இல்லை, 2 கூட பிடிச்சாங்க. அப்ப அவங்க எல்லாம் சொல்றது அதையெல்லாம் மறந்துடுறாங்க, எங்களை சொல்றாங்க. அப்புறம் அதே மத்திய அமைச்சரை கூட்டு வந்துதான் அவங்க அப்பாவுடைய இந்த 100 நாணயத்தை வெளியிட்டாங்க. அதுல இந்தி எழுத்து இருந்துச்சு, அதுக்கு கூட இவங்க சொல்லல, இது பண்ணாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம். அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க அவர் அது இல்லைங்க. நம்ம என்ன அவர் நினைச்சிட்டு இருக்காரு, அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? எங்க தலைவர் எல்லா ஊருக்கும் போறார். அது கரெக்ட். அது நாங்களே கூட்டணின்னு இல்ல. பொதுவா ஒருத்தர் ஏதாச்சும் கிடைக்கலன்னா பார்க்க வேண்டியது ஒரு நரி மாதிரி சொல்லுவாங்கல்ல, சிச்சி இந்த பழம் புளிக்கிட்டு போவாங்கல்ல. யார் அவர் கூட்டணியில சேர்க்கறதுக்கு அவர் எத்தனை முயற்சி தான் பண்ணாரு. நம்ம செங்கோட்டையன் அவர் வர்றாங்க, இவர் வர்றாங்க, இப்ப வந்துருவாங்க, அப்ப வந்துருவாங்க. இப்ப வரல. அப்ப மட்டும் ஏன் அப்பவே இவர் சொல்லியிருக்கலாம்ல. அது வேற. நீ இதுக்கு தான் நீ விஜய் செல்லூர் ராஜு இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு அதை தான் சொல்லுவேன். நாங்க சொன்னதை விட்டுருவீங்க. கூட்டணியை பற்றி கூட்டத்தை பற்றி பேசுங்க. கூட்டணிக்கு எப்படி வருவாங்க, எப்படி கூட்டம் வருவாங்க என்னன்னு கேளுங்க. சரி வாங்க, நாங்க எங்க மயில் வெயில்ல இருக்கு. வாங்க வாங்க வாங்க.